ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபார்மோட ரொட்டீனு போட்டுடலாம். இந்த வாரத்தோட ரொட்டீன் வாங்க ஒவ்வொன்றா பாட்டு போகலாம். அப்புறம் சாயந்தர நேரம் கோழிக்கு தீனி போட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தீனி போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசியும் ஆட்டு தீவனம் கலந்து போட்டிருக்கோம். நம்ம முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஆட்டு மிக்ஸு, சோளம், இந்த குரணை இதெல்லாம் பொட்டெல்லாம் கலந்தது. ஸோ அதனால் அதை கலந்து வச்சுருக்கோம் கோழிக்கும். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கோழியெல்லாம் தண்ணி குடிச்சு அணையிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவங்க வந்துட்டு கோழி குஞ்செல்லாம் பிரித்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் எக் லே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது செகண்ட் பேட்ச் நம்மக்கிட்ட வந்து. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், நிறைய எடுக்கிறாங்க. இந்த தீனம் வந்துட்டு மேயாதுன்னு நினச்சி போட்டால் நல்லாவே எடுக்குது. ஏன்னா அதில் வந்து சோளம், புண்ணாக்கு, இந்த பொட்டுகளாக இருக்குங்காட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல் இதுகளுக்கு. அதனால் நல்லாவே சாப்பிட்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தா, நம்ம புதுசாக ஆட்டுக்குட்டி பை பண்ணியிருக்கோம், 2 கிடா குட்டி. வாங்க அதையும் அப்படியே பார்க்கலாம். எல்லாம் இதோட சிக்கு தான், அந்த கோழியோட குஞ்சுக தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுருச்சு. நல்லா ஒரு 2.5-3 மாதம் சிக்கு இருக்கும் இது. ஸோ வந்துட்டு இப்போ அந்த கோழிக்கிட்ட குஞ்சு போச்சுன்னா கோழி குஞ்சவே கொத்துது அது கோழி. இப்போ வந்துட்டு ஒரு 4 எக்கு லே பண்ணிட்டாங்க. இப்போ எங்கே நம்ம போகிறோன்னா, புதுசாக வாங்கிட்டு வந்த ஆட்டுக்குட்டி கொஞ்சம் சித்து விளையாண்டுருக்கு. அதை வாங்க போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடலாம். இந்த சைடு இவங்க தான் இது பார்த்தீங்கன்னா. இவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே தின்னுட்டு வெளியே வந்துச்சுங்க மேயருக்கு இன்னொரு ரவுண்டுக்கு. இந்த குட்டி மட்டும் தான் நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். இந்த அது வருது பாருங்க, சரியான அராத்து ரவுடி, நம்ம சொல்கிறதே கேட்காது. இது வந்துட்டு நம்ம செல்லம். இதுக்கு அதனால தான் கயிறு போட்டிருக்கு. இது கயிறு போடல, எல்லாம் அடையறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம்னா நம்ம மொசக்குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க வெளியே வரக்கி. இவங்களுக்கு ஃபுட் என்ன போட்டிருக்கோன்னா, இது தர்பூசணி வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டது மீதி இதுக்கு போட்டோம். ஆனால் நல்லாவே சாப்பிட்ருக்கு பாருங்க, நல்லா ஒயிட் தெரிகிற அளவுக்கு சாப்பிட்ருக்கு. இவங்களை கொஞ்சம் நேரம் ஈவினிங் போல் வெளியே விட்டால் கொஞ்சம் நல்லா ஆடி பாடி விளையாடுவாங்க. சாங் எடுத்து வெளியே விடலாம். வெளியே விட்டாச்சு. இவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் வெளியே விடுறப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆடு கோழியெல்லாம் வச்சுருக்குங்காட்டி அதில் இருக்க உனி வந்துட்டு இவங்க காதுலலாம் ஏறிக்கிச்சு, முயல் குட்டி காதுலலாம். அப்புறம் ஒரு யூடியூபர்கிட்ட ஐடியா கேட்டோம். அவர் சொன்னார், வேப்ப எண்ணெய் போட்டால் சரியாக போயிடும்னு. அதே மாதிரி வேப்ப எண்ணெய் போட்டோம், சரியாக போச்சு. ஒரு உனி கூட இல்லை பாருங்கள். இவங்களை வெளியே விட்ட ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருப்பாங்க. அதுக்கு மேலே இவங்க சேட்டை ஆரம்பிங்க. எல்லாம் வந்து அணையிறக்கு வந்துட்டாங்க. இன்னும் வந்துட்டு யாரும் அணையலை. காரணம் என்னென்னா, உள்ளே வந்துட்டு சாக் போடணும், சாக் போடாது இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா சாக்கில் எடுத்து போட்டாச்சு. இன்னும் வந்துட்டு பேலன்ஸ் கோழியெல்லாம் போய் அணையிறது தான். இந்த ஈவினிங் டைமு தான் எல்லாம் கொத்திக்கிற பிரச்சனை வரும். காரணம் என்னென்னா, எல்லாம் போய் அணையிறப்போ திங்கும். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன், நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன்ட்டு இந்த பிரிச்சுட்ட குஞ்சுகள் எல்லாத்தையும் துரத்தி விட்டுருந்த சைடு அவங்க ஒன்று தான் டாமினேட் பண்ணுவாங்க, அந்த பெட்டைக்கோழி. ஆட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கு வச்ச தீவனம் வச்சு ஆக்சுவலாக அது வந்துட்டு ஆட்டு தீவனம் தான். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி கோழிக்கு மாற்றி வச்சுருக்கோம். இந்த புது குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றதில்ல இந்த அரிசி இதெல்லாம். அவங்க எங்கே கொடுத்து பழக்கல போல், நாங்கள் வாங்கிட்டு வந்தவங்க இங்கே வந்து தான் பழகுவாங்க போல. அப்படியே இந்த சைடு வந்தால் இந்த கோழி அதுதான் அந்த கோழி குஞ்சை பிரித்து விட்டுச்சுல்ல, அதை பாருங்கள். இந்த கோழி தான் இந்த குஞ்சுகளாக பிரித்து விட்டுச்சு. ஆனால் வந்துட்டு அந்த கோழியை பார்த்தே இந்த குஞ்சுகளாக பயந்துட்டு வருது பாருங்கள். காரணம் என்னென்னா, அது கொத்திரும். அது ஒரே ஒரு காரணம்தான். இவங்கெல்லாம் தண்ணி தாவத்தோடு இருப்பாங்க போல் ஈவினிங் டைமு.
ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.